உன் அப்பா பிள்ளைனா உன் அப்பா மாதிரி நீ இருக்கணும் இல்லவா? உன் வீட்டில் இருக்கணும் இல்லவா? உன் வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் உனக்கு சொந்தம்னா முதல்ல நீ வீட்டில் இருக்கணும் இல்லவா? உன் வீட்டில் உள்ள பொருட்களை தான் நீ அனுபவிக்க வேண்டும். கார் உன் வீட்டில் இருக்கிற, அதை நீ ஓட்டணும்னு நினைக்கிற, பைக்கை ஓட்டணும்னு நினைக்கிற, சைக்கிள் ஓட்டணும்னு நினைக்கிற, அதுக்கு நீ வீட்டில் இருக்கணும் அல்லவா? ஆண்டவர்கிட்ட எல்லாம் இருக்கிறது அப்படின்னா நீ ஆண்டவரோடு இருக்கணும் அல்லவா? அப்ப நான் வீட்டில் இருக்கணும்னா நான் வெளியில் இருப்பதில் சிலவற்றை தியாகம் செய்யணும் அல்லவா? என் நண்பர்கள் சினிமாவுக்கு போகலாம், என் நண்பர் கேளிக்கைக்கு செல்லலாம், என் நண்பர்கள் அங்கே இங்கே சுற்றி கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் என் வீட்டில் இருந்தால் தானே என் வீட்டில் உள்ளது எனக்கு கிடைக்கும். அப்போ நான் அதை தியாகம் செய்யணும் அல்லவா? உங்கள் நேரத்தை கடவுளுக்காக தியாகம் செய்யுங்கள். உங்கள் நேரத்தை கடவுளுக்காக தியாகம் செய்யுங்கள். நீங்கள் ஒன்றை இழந்தாதான் மற்றொன்றை பெற முடியும் நண்பர்களே. நான் ஜெபிக்கவே மாட்டேன், ஆனா எனக்கு எல்லாம் கிடைச்சிரும். எப்படி கிடைச்சிரும்? தியாகம் பண்ண கத்துக்கோ. எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, அந்த ஆசீர்வாதத்தை தேடுங்கள். உங்களுடைய நாள் வரும் முன்பே நீங்களே ஆண்டவரிடம் முந்திக் கொள்ளுங்கள். வர்றதுக்கு முன்னாடியே தயாரிப்பு ஜெபித்தா வீடு அபிஷேகமா மாறுங்க. ஒன்றை எழுந்தாதான் மற்றொன்று கிடைக்கும். இறை பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் பெயரில் சொல்கிறேன், வல்லமையோடு வாழ்வீர்கள். குடும்ப ஜெபங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்கிறது.